ஹாய். ஸோ ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நான் வந்து இங்கே வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து மேக்கப்லாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கின் கேர் தான். ஸோ அது ஏன் வந்து இந்த வீடியோவாக போகிறேன்னா, இட்ஸ் அ ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அதுக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ, ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ போடலைன்னா நோ 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 நோ. ஸோ அதனால தான் ஒரு குட்டி கெட் ரெடி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப கிளென்ஸ்டாக இருக்குது. ஸோ நான் என்னோடய ஸ்கின் கேர் தொடங்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாக் அண்ட் கீயோட லிப் பாம். இப்போ ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அம்மா அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் வந்து கதைச்சி தான் போட போகிறேன். கதைக்கிறது கேட்கும்னு நினைக்கிறேன். மைக் போட்டிருக்கேன். அண்ட் எஸ், ஸோ இந்த லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா SPF 50 PA+++ இருக்குது. ஸோ அப்படி பார்த்து நம்ம போட வேண்டியதான். எனக்கு வந்து இதிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ தான் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் வந்து எனக்கு அது சரியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியல. சூன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒன் டே ஐ வில் கெட் செட்டில். ஸோ அன்னிலேருந்து பாருங்கள் இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இப்படியெல்லாம் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து 2 சீரம் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து திஸ் சீரம் விச் இஸ் விஷ்-கேரோட சூப்பர் பிரைட் C16 விட்டமின் C சீரம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீரம். நான் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு தெரியாது. பட் எதுக்கு எனக்கு ஃபேவரட் அப்படின்னு லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இப்போ இங்கே வந்து ஆல் ஹீட் பிம்பிள்ஸ் வந்து கணக்கு பிம்பிள்ஸ் வந்து ஐ ஹாவ் லாட் ஆஃப் மார்க்ஸ் ஆன் மை ஃபேஸ். ஸோ அதுக்கு ஐ வில் யூஸ் திஸ் ஒன். இது மட்டும்தான் கொண்டு வந்த முடியுது. லாஸ்ட் பாட்டில் அதிலே வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இது முடிய கிடையில ஐ ஹோப் ஐ வில் பி இன் இந்தியா. ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்தியா ப்ராடக்ட்ஸ் தான். எதுவுமே ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேஸ் வாஷ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கிறேன். அதை தவிர ஸ்ரீலங்கன் ஸ்கின் கேர் எதுவுமே நான் இங்கே யூஸ் பண்ணல. பிகாஸ் இங்கே எல்லாமே இம்போர்ட்டட் தான், எதுவுமே மேனுஃபேக்சரிங் கிடையாது. அண்ட் என்னோடய ஃபேவரட் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்காக நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. 2-3 ப்ராடக்ட்ஸ் தான், அது வந்து எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நல்லா வந்து செட் ஆகிட்டு அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் ஸ்கின் கேர். இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணுறதில்ல. ஒன்லி ஒன் ஸ்டெப் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்து விஷ்-கேரோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆயிலியாக தெரிஞ்சுது. ஸோ ஒரு இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது டர்மாகோ சன்ஸ்க்ரீன் மாற்றிருக்கேன். இதுவும் எனக்கு ஆக்சுவலி செட் ஆகலை. பட் இருக்குல்ல, அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஐ வில் யூஸ் திஸ். நான் வந்து என்ன இப்போ பண்ணுறேன், ரீசெண்டாக வந்து ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். இதுக்கு ஏதோ அப்ளை பண்ணுற மெத்தட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் அப்ளை லைக் திஸ் ஒன்லி. ஸோ இப்போ நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ரெடி ஆகணும். இது வந்து எவ்வளோ நேரம் வந்து நான் வந்து ரெடி ஆகிறேன் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு வாட்டர் ட்ரையில் விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னுடைய ஸ்கின் கேர். சீரம் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான். இது ஆக்சுவலி இப்படியே இருக்கட்டும். இது ரொம்ப ஆயிலியாக இல்லை இன்னைக்கு. ஸோ இப்படி விட போகிறேன்.
பட் போகும்போது ஆயிலியாக இருந்துச்சுன்னா ஐ வில் ஆட் ஒன் மோர் திங். ரீசெண்டாக நான் வந்து ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ண தொடங்கியிருக்கேன் கைஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண தொடங்கின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டடா திஸ் ஒன். ஆக்சுவலி இது உடைஞ்சிட்டுது, அதனால் வந்து பூல் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஷ். ஸோ வந்து ஆக்சுவலி லைட்டாக இப்போ ப்ளஷ் போடுற ஒரு ஆசை வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப போட மாட்டேன். அண்ட் எப்படி போடணுன்னு உண்மையாகவே தெரியாது, போடத்தானே நம்மளுக்கு பழக்கத்துக்கு வரும். அதனால கியூட் இப்படிலாம் போடுவாங்க பார்த்துருக்கேன், ஐயோ, அதனால் நானும் போடுறேன். ஆனால் ஹவு டு யூஸ், வேர் டு யூஸ் தெரியாது. ஸோ எஸ், ஸோ தட்ஸ் ஆல் என்னுடைய ஸ்கின் கேர். இப்போ வந்து மேக்கப். ஃபர்ஸ்ட் வந்து லிப் லைனர். இன்றைக்கி வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் போட போகிறேன். அல்லாட்டி நான் வந்து லிப்ஸ்டிக் போட மாட்டேன், பிஹெச் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். க்யூட்டாக இருக்குல்ல. இந்த ப்ளஷ்ஷும் பார்த்திங்கன்னா பிஹெச் ப்ளஷ் தான். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ண தெரியாது, அண்ட் எனக்கு வந்து டேக்கிங் இப்போது வரையில. ஐ வில் ஆட் திஸ், ஆனால் என்கிட்ட லிங்க்கும் இல்லை கைஸ். நீங்கள் வந்து வேணால் என்னென்ன பேர் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட் இன் அமேசான், பிளிங்கிட், எல்லாத்துலேயும் வரும். ஓகே, ஓகே. ஸோ வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் my sister's trick. So கேட்டுடா, இப்போ வந்து ரீசெண்ட் ஃபேவரட் என்னோட பொட்டு. ஆல்ரெடி வைக்கிறதுலேருந்து ஒரு சைஸ், குட்டி சைஸ், ரொம்ப குட்டி இல்லை. ஸோ ஃபைனலாக இந்த பொட்டை வச்சு என்னுடைய மேக்கப்பை முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட கெட் ரெடி வித் மீ.
அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டேக்கிங் இன் ஸ்ரீலங்கா. அதுவும் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்ன்றபடியாக ஐ ஜஸ்ட் சும்மா ஒரு மெமரிஸுக்காக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து என்னுடைய ஹேரை வந்து இங்கே வந்து ப்ளாட் போடுறது பெஸ்ட்டு. பட் இப்போ வந்து நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வில் கோ வித் சம் அதர் ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக்காக என்னுடைய கெட் ரெடி வித் மீ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இதே போல் என்னுடைய லைஃப்பில் நடக்கிற ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். until then, bye bye.